குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9, 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மேம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற பேரில் டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை 2020 வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அமல்படுத்த மறுத்து வரும் மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மாற்ற தமிழகத்துக்கான பிரத்யேகமான மாநில கல்விக் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவருடைய தலைமையில் 14 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா 2022 அமைக்கப்பட்டுச்சு. இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி டீட்டெயில் வந்து நம்ம நேற்றே பார்த்துட்டோம், அதனால் அப்படியே விட்டு போகிறோம். சரிங்களா? அடுத்தது சென்னையில் கம்பன் கழகத்தின் பொன்விழா நிறைவு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் AVM ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விழாவை தொடங்கி வைத்த முதல்வர் MK ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய கவி சக்கரவர்த்தி கம்பர் விருதை வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் வைரமுத்துவுக்கும், கம்பன் கழகத்தின் இயற்றமிழ் அறிஞர் விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் ஞானசுந்தரம், கம்பன் அடிசூடி பழனியப்பன், சென்னை கம்பன் கழக செயலாளர் முனைவர் சாரதா நம்பி அரூரன், ஆன்மீக பேச்சாளரான சுசி சிவம், இலங்கை ஜெயராஜ் ஆகியோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்பன் கலைஞய செல்வர் அப்படின்ற விருதை வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட இயக்குனர் SP முத்துராமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கம்பன் கண்ட சமரசம் அப்படின்ற நூலை எழுதியவர்னா நீதியரசர் MM இஸ்மாயில். ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பன் கண்ட சமரசம் அப்படின்னு நூல் எழுதியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்களில் 45,861 பேரிடம் உறுப்பு தான பதிவு பெற்றதற்காக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் யூனியன் அப்படின்ற அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வழங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் என்ன அப்படின்னா தேசிய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முன்னிலை மாநிலமாக இருக்குது. கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானத்தில் தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பெற்ற விருது வந்து பார்த்திங்கன்னா விருது வாங்கியிருக்கோம். நம்ம இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தோம், அதை பற்றி டேட்டா கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக எத்தனை உறுப்பு தானங்கள் நடந்திருக்கு, அதில் தமிழகத்தில் எத்தனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டேட்டாவோட கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பாருங்கள், டெய்லி கண்டபஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சிறுதானிய பயன்பாடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெய்லி பார்க்குறது தான். 2023ஆம் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்க கோரி வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சது. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் 2023ஆம் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இந்தியாவுடன் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, வங்கதேசம், கென்யா, நேபாளம் உள்ளிட்ட 70 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வழிமொழிந்தன. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பார்த்திங்கன்னா 193 உறுப்பு நாடுகளும் இந்த தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிச்சது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் சிறுதானிய உற்பத்தி ஏற்றுமதியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 2020-21 நிதியாண்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா $26.97 மில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய உற்பத்திக்காக தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய 2 சிறப்பு சிறுதானிய மண்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா குதிரைவாளி, கேழ்வரகு, சோளம், திணைவரகு, சாமை, கம்பு போன்ற தானிய வகைகளை குறிக்கும். இது வந்து வறட்சி காலத்திலும் வளரக்கூடியது. ஓகேங்களா? புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின்கள்லாம் இதில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? டேட்டா நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய 97வது பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்துறைக்கு தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் கனவு இல்லம் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டது. இது எப்போ அப்படின்னா 2022. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பங்காற்றியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வழங்கக்கூடிய திட்டம் இது. ஓகேங்களா? அடுத்து நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, நம்ம அந்த புதிய கல்விக் கொள்கை, அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில கல்விக் கொள்கையினுடைய சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை கட்டாயமான தேர்ச்சி, பாட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம்,
உடற்கல்வி வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் பள்ளியோட உட்கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் தேர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா 3, 5, 8 வகுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைவெளியில் ஸ்லாஷ் தேர்வு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கற்றல் அடைவு தேர்வு அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. ஓகேங்களா. ஆனால் புதிய கல்விக் கொள்கை, இந்தியாவுடைய மத்தியினுடைய புதிய கல்விக் கொள்கையில் இந்த 3, 5, 8க்கு வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்வு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்க வந்து பொது தேர்வுலாம் கிடையாது, டேரெக்டாக பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தமிழக கல்விக் கொள்கையில். அடுத்து வந்து அப்படின்னா தமிழகத்தினுடைய பிறப்பு விகிதம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மாதிரி பதிவு முறை 2022 படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பிறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 19.1%, தமிழகத்தினுடைய பிறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 12.1% இருக்குது. ஓகேங்களா. தமிழகத்தில் 2013 11,85,397 இருந்த பிறப்பு விகிதம் 2017 வந்து பார்த்திங்கன்னா 9,48,573 இருக்குது. 2022 ஆண்டில் 9,36,837 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இந்தியா சீனா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1962. இதெல்லாம் பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி, பொறுத்துக்களை கேட்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியா சீனா போர் அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது, இந்திய பொருளாதாரம் செயலற்ற நிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்த நிலையில் வந்துன்னா இந்திய பொருளாதாரம் 7% வளர்ந்துள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதிக்குழுவினுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம், நிதிக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் நடைபெற்ற 1000 புள்ளிகளை கொண்ட கனடியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் உள்நாட்டு வீராங்கனையான விக்டோரியா போகோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வகை சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கனடியன் ஓப்பன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பென் ஷெல்டன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் மாஸ்டர் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவருக்கு. சரிங்களா. அடுத்தது வரும் 2030க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மையமான நாசா விரைவுபடுத்த உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2030க்குள்ளே அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலவில் ஒரு நாள் என்பது பூமியில் வந்து பார்த்திங்கன்னா 4 வாரங்களுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 2 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வெயிலும், 2 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருளும் வந்து பார்த்திங்கன்னா நிலவில் காணப்படும். ஓகேங்களா. நோட் பண்ணிச்சுக்கோங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அதேமாதிரி நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். சரிங்களா. அதனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து 100 டேஸில் இந்த டெஸ்ட் பேஜை முடிக்க முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம முடிச்சிருவோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.